நேற்றுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா எல்லாரும்? நானும் சந்தோஷமா இருந்தேன். சாயந்தரம் 6:30 மணிக்கு சந்தோஷமா இருந்தேன். திரிசா அங்கே இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று கொண்டு வந்துச்சு. போட்டுவிட்டு ஒட்டு மொத்தமாக களைச்சி விட்டு ஆட்டத்தை களைச்சிட்டு வச்சுக்கலாம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு 5 கேக் வெட்டணுமா? இவன் என் பிறந்த நாளுக்கு ஒரே ஒரு கேக் வெட்டி அதை பாதி வீட்டு எடுத்து போயிட்டான். ஐயோ கேப்பா, ஆனால் ஒரு மனுஷனுக்கு 5 கேக் வெட்டி தரமாக கொண்டாடி இருக்கு. கொண்டாந்து நம்ம தான் சந்தோஷமா இருந்தால் திரிசாவுக்கு பிடிக்காத கொண்டாந்து போட்டு திமுக அடிவங்க வச்சுட்டுப்பா. நேற்றுக்கு போட்டு பொடன்னு பிறந்து விட்டாங்க. நேற்று தான் உங்கள் அப்பாவை எங்கடா காணும், உங்கள் அப்படா எங்கடா காணுன்னு செம்ம நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு சூப்பரான நரேட்டிவ் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். இத்தனை வருஷமாக திமுக தான் அடுத்தவங்கள ஓட விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் முதல் முறையாக திமுகவையே ஓட விட்டாங்க பாரு. எங்கள் ஆளுநர் சந்தோஷமாக இருக்கும் போது ஒட்டு மொத்தமாக வேற ஒரு மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி இன்றைக்கி விஜயோடைய குடும்பத்தை மோக் பண்ணிவிட்டு, விஜய் வழியை மோக் பண்ணிவிட்டு பல அட்டுழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? அது நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். திரிசாவை கொண்டாந்து அங்கே வச்சுருந்தா நம்ம இப்படி தான் பண்ணி ஒன்று வச்சுக்கல. சரி கழுத கடந்துட்டு போது விடுங்க. நான் திரிசாவை கருதுன்னு சொல்ல, சும்மா சொல்கிறேன், மேட்ரு என்ன சொல்ல வச்சுக்கலாம். அதற்கு பிறகு அதாவது சட்டசபையில் தலைவர் விஜய் அவர்கள் அப்படி பண்ணிட்டாராமா. அது வந்து சில அதாவது சட்டசபை வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான முதல்வர் நாங்கள் பார்க்கலங்க. இப்படி அரைச்சி நடந்துக்கிடுவாங்க. அது சினிமா தேட்டுறாங்க. இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நடைமுறையில் இல்லைன்னு கேட்டு பல உருட்டுகள் உருட்டிக்கிட்டு இருக்காங்களே. இது என்னென்ன உருட்டுகள்? இவங்களுடைய வரலாறு ஒன்று இருக்குல்ல, அந்த வரலாறை மோந்து பார்த்தா நாடுது. அவ்வளோ வரலாறை வச்சுக்கிட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம்யா. வாங்கயா வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, நேற்றுக்கு வந்து அடிச்சு அடியில் வெளில விடாது தாப்பில் யாரு இந்த ஓனா வாயில போயில வச்சான். ஓனா வெளில வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாப்புல வைங்களேன். நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல என்னென்னா வந்து ஐட்டம் சாங் மாதிரி அங்கே ஆட விட்டுருவாங்க போருக்கு. அது சினிமா தேட்டர் மாதிரி மாற்றிட்டாங்க. கட் ஷார்ட்லாம் சொல்லி ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் எல்லா அங்கே எடுத்து டான்ஸ் ஆட்டாங்க போருக்கு அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சார். இந்த நிறைய பேர் இந்த ஐட்டம் சாங் நீங்கள் எப்படி சொல்லலாங்கிற மாதிரியோட பேசிட்டு இருக்காங்க. விடுங்க, அது ஏதோ நடைமுறையில் சினிமா துறையில் இருக்குது. அது அவர் வாயில் வந்துட்டு அது சினிமா துறையை சார்ந்தவர் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் ஸ்கிரிப்ட் வச்சு பேசிட்டாருங்க. ஸ்கிரிப்டாக வச்சுட்டு பேசிட்டாருங்க. கட் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இப்படியே இங்கே பாருங்க, ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பேசினுக்கிறாப்புல. இங்கே சினிமா தேட்டர் மாதிரியே பேசிட்டுருக்கிறாப்புல. பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாருப்பலங்க. இது மாதிரி தமிழ் வரலாற்றில் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. இப்படின்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு படிச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. ஆடா பாவிகளா, இவரு பெரிய ஒரு பேப்பரை வச்சு படிச்சுட்டு சொல்லிட்டு வரீங்களேன். இதற்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் யோக்கியர்கள். ஒழுங்கு என்னங்க இப்படிங்க சட்டமன்றத்தில் இப்படி நடந்து நான் பார்த்ததே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஆளுமைகள் இருந்த சட்டசபை தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் இருந்த சட்டசபை, கலைஞர் இருந்த சட்டசபை, ஜெயலலிதா இருந்த சட்டசபையில இவர் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாங்க. அப்புறம் ஒன்று சொல்லுதாயா, கோமாளிகளை எங்கேயோ விட்டோம்னா அது சர்க்கஸ் கூடாரமா மாத்திர மாதிரி ஏதோ துருக்கி பழமொழி ஆகும். அதெல்லாம் கொண்டா வச்சு ஊட்டிட்டு இருக்கணும் வைங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2017ஆம் ஆண்டு எடப்பாடியார் அவர்கள் பதவி ஏற்க போகிறார். 122 எம்எல்ஏக்கள் அங்கே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படியும் ஆட்சி கவிழ்ந்து விடும், நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அடுத்த எலெக்ஷன்ல அப்படின்னு ஒரு திட்டம் திட்டி வச்சிருந்தது திமுக. என்ன பண்ணி விட்டாங்கன்னா 122 எம்எல்ஏக்களை பிடிச்சி கொண்டு வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகு இவங்களால ஆத்திரம் அடங்க முடியல. என்ன பண்ணாங்கன்னா உள்ள பூந்து கலவரத்தை ஏற்படுத்தி அடிச்சு நொறுக்கி, அதில் ஓபிஎஸ் குரூப் ஒரு குரூப் இருந்தாங்கல்ல, எல்லாம் அடிச்சு அப்பொழுது சபாநாயகராக இருந்த தனபால கையை பிடிச்சி இழுத்து வெளில அனுப்பிட்டு அந்த சீட்ல உட்கார்ந்தவர் திமுக எம்எல்ஏ அன்பழகம் போய் உட்கார்ந்தார். ஒரு சபாநாயகர், அந்த சபையுடைய நாயகர் அப்படிங்கிறதுனால அவரை உட்கார வச்சிருக்கு. அவரை வெளில அனுப்பிட்டு நீங்க உட்கார்ந்து அவங்க திருட்டு போயிடுவாங்க, ரவுடி குறிப்பிடா நீங்க வந்து இதை யோக்கியம் பேசுறாங்க. இதை மாதிரி சட்டசபையில் நடந்ததே இல்லைங்க. இது அசிங்கங்கன்றானுங்க. இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள்? அதாவது ஜெயலலிதா அம்மையார் 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார். 1989 திமுக அந்த இடத்துக்கு வந்ததுன்னு வைங்களேன். அடுத்த ரீஎலெக்ஷன் வந்துடுது. முதல் முறையாக ஒரு பெண் எதிர்கட்சி தலைவராக அங்கே உட்காருது. தமிழக வரலாற்றில் அங்கே உட்காருது. அது ஏதோ ஒரு நிறைய கேள்வி கணக்குகள் கேட்டுட்டாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டாங்க. அங்கவும் சண்டை போட்டு ஜெயலலிதா அம்மையாரை அடித்து அம்மையாருடைய சேலையை உருவனது யாருன்னு கேட்டால் இதே திமுக எம்எல்ஏக்கள், இதே திமுக அயோக்கியர்கள். ஏண்டா தமிழக பெண்களை தெய்வமாக மதிக்கணும், பெண்களை கையெழுத்து கும்பிடணும்,
அப்படின்ற நிறைய பேர் வார்த்தையில் வைக்கிறதே நீங்க தான். ஆனா உங்க ஆட்கள் தாண்டா ஒரு பெண்ணை சட்டசபையில, தமிழகத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் இருக்கிற சட்டசபையில அந்த பெண்ணை மாணவங்க படுத்தினது திமுக என்ற அயோக்கிய கூட்டம். And one of them even tried to pull at my sari. They pulled at my hair. In fact, they tore out some of my hair. They threw chappals at me. They threw big bundles of papers. இவனுங்க இன்னைக்கு வரானுங்க, என்ன வரானுங்கன்னா சட்டமன்றம் இது வந்து சர்க்கஸ் கூடாரமா மாறிட்டுன்னு, அது ரவுடி கூடாரமா மாத்தி வச்சிருந்தா நீங்க வந்துட்டாங்க இன்னைக்கு யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இன்னைக்கு உதயநிதி எல்லாம் அடிச்சு தெருக்கி விட்டு ஓடுறாப்பல. திமுக வரலாற்றுல அடுத்தவனை ஓட விட்டு தான் சரித்திரம் படைத்திருக்கீங்க. நீங்க முதல் முறையா சரித்திரத்தை நீங்க பாக்குறீங்க. திமுக எல்லா இடத்திலும் பயந்து ஓடி கொண்டிருக்கிறதுங்கிறத இப்ப நீங்க பாக்குறீங்க. எதுக்கு நீங்க ஓடுறீங்க? உங்களுக்கு ஓட வேண்டிய கட்டாயம் என்ன? அதாவது வெளிநடப்பு அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் என்பதான் அரசியல் வரலாற்றுல இருக்கு. ஒரு வெளிநடப்பு செய்யறேன்னா நான் ஒரு சட்டத்தை ஏற்றங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வரங்க, இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, இது நீங்க ஏற்றக்கூடாது, மக்கள் பிரதிநிதிகளாக நாங்க வெளியே இருக்கிறோம், அதுதான் இது. கேள்வி கேட்டா பயப்படுற பார்ட்டி ஃபண்ட் வந்துட்டு எடுத்துட்டாங்க சேகர் பாபு. நம்மளை பத்தி பேசுறாப்பலையே எட்டி நின்று பாத்துக்கிறாப்பல. அந்த இது குணா படத்துல கமலாசர் அவளை ஒரு பாட்டு ஒன்று பாட்டிக்கிட்டு இதே மாதிரி என்ன பத்தி பேசுறாரா ஆட்டு வெட்டி பார்த்துட்டு இருக்கிறார். அவ்வளோ பயம் உங்களுக்கு, அவ்வளோ திருடுறவனுக்கு தானே என் பயம் வரும். உங்களுக்கு ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இது சினிமா ஸ்பாட் மாதிரி மாத்திட்டாருங்க விஜய் அப்படின்றாங்க. நீங்க என்னடா சினிமா பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஒரு கண்ணாடி மாதிரி சினிமா துறையில் புரட்சி ஏற்படுத்திய நீங்கள் ஒரு செங்கலை வைத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க. ஒரு கண்ணாடியில் என்னடா புரட்சி ஏற்பட்டுச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. இதே மாதிரியான அரசியல் டாக்டர்களா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவர் உள்ளே நுழைகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட இரண்டாம் கலைஞர் பராக் 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 என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த கதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேல் கச்சத்தீவுன்னு வார்த்தை எடுத்தா அந்த அம்மா சொன்னிச்சு. திமுக வந்து கச்சத்தீவுன்னு வார்த்தை எடுத்தா ஓடிடும். அதற்கு பிறகு அந்த மதுவிலக்கு மேட்டர் எடுத்தா ஓடிடுவாங்க, பயந்தாங்கொள்ளி பயங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு புதுசாக பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தாலும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்களேன். இப்படிலாம் சந்தோஷமா இருந்தாங்க, அடிச்சு சதற விட்டுட்டு இருக்குமா குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணிட்டு வந்து பூந்ததுதான் நம்மளுடைய திரிசாமா வந்து பூந்துக்கிறாங்க. திரிஷா அவர்கள் போட்டோ போட்டிருக்கானுங்களேன், அந்த போட்டோ மேட்டர் பிறகு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த அப்பாவா காணும்னு சொன்ன விஷயம் நல்லா போயிட்டுங்களேன். அதுக்கு வந்து பிறகு இவர்கள் எல்லாம் திமுக ஆட்கள் இன்னைக்கு வச்சு ரொம்ப தவறா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. தவறானா என்ன, அவங்க ஒரு மாதிரியான ஒரு பர்சனல் அட்டாக்காக ஆரம்பிச்சாங்க, ஒட்டு மொத்தமாக பர்சனல் அட்டாக் ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு ஆள் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கிறார். ஃபோட்டோ போட்டு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு, அதே மாதிரி விஜயால ஃபோட்டோ போட முடியுமா அப்படின்னு ஒருத்தன் ஃபோட்டோ போட்டு நக்கல் அடிக்கிறாராமா. அதுக்கு ரொம்ப அருமையாக அவனுக்கு கேட்டுவிட்டுச்சு. விஜய் டாக்கிங் அபவுட் ஓட் கவுண்ட் நாட் ஸ்பெர்ம் கவுண்ட் போட்டு விட்டு, அதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு புரியல. அது புரிஞ்சுக்கிட்டு நான் சிரிச்சு விடிய சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே. அப்படியாக பல குஜிலி மசல் நடந்துட்டு இருக்கிறாங்களே. அந்த அன்பானந்தன் அரியா நப்பனா அந்த ஜென்சி கிட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டும் சின்னப்பா நடன விஜய் மாதிரியே மோக்கிங் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாப்ல. சென்சி கிட்டோட ஒருங்கிணைப்பாளரா அவர் வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு மாதிரியா நான் போடுறேன், நீங்க கேளுங்க. பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜேசன் சஞ்சய். சொல்லுங்க ஜேசன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டோம், அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ பனையூர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது, எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து போட்டுட்டாப்புல. அதனால நைட்டு 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய அவங்க மாதிரி எல்லாம் தூக்கி தூர போட்டுவாங்களே. 1000 நாய் கத்து, அதில் ஒரு நாய் கத்துட்டு போக வேண்டிய என்ன கைதுலாம் வந்து இது திமுகவுடைய அப்படியே ஹேண்டில் அதே மாதிரி தானே இருக்குது. அப்படிலாம் நம்ம ஏற்கனவே மாரிதாசை கைது பண்ணதே எங்களுக்கு வந்து ஒத்து வரல. இருந்தாலும் அந்த இடத்துல கைது பண்ணிட்டீங்களா, சரி ஓகே, அது ஒரு தவறான ரொம்ப மோசமான வார்த்தை. ஏஐயில் ஒரு ஃபோட்டோ போட்டுட்டார் தப்போம். இவரை மாதிரி ஆட்கள்லாம் கண்டுக்கே தேவையில்லை. இவங்கெல்லாம் எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்கீங்க? இது அப்படியே திமுகவுடைய காப்பி மாதிரி இருக்கும்ல. நிறைய பேர் சந்தோஷம். இப்போ எனக்கு இப்போ அவர் பேசின பேச்சு கேட்டால் உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும், நல்லா தூக்கி போட்டு வெதுப்பலான்டான்னு. ஆனாலும் அது சரி கிடையாது. அது திமுகவுடைய நகலாக மாறிடும். அதெல்லாம் வேண்டாம். நம்ம யாரு கனிமொழி அம்மாலாம் வந்து இது தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. டிஎம்கே சென்சிகிட்டோட ஒருங்கிணை பண்ணி கைது பண்ணிருக்கீங்க, ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் உங்களுக்கு எதிராக திரும்ப பாருங்க அப்படின்னு யார் கொடுக்குறா?
கனிமொழியாமா போட்டுக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நீ எல்லாம் எங்கம்மா போயிருந்த? போன ஆட்சி காலத்தில் எவ்வளவு ஒரு மீன் போட்டவங்க கைது பண்ணாங்க, அப்போ எங்கம்மா போயிருந்த? உன்னை எனக்கு கண்டுபிடிக்க இவ்வளோ உத்தனாலாம் யோசிச்சம்மா உன் வாய்ஸை கேட்கறதுக்கு கனிமொழியாமா கேட்குறான். அதே மாதிரி பல அட்டாக்களை பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த இல்லீகல் அஃபெக்ஷன் இருக்கு, அது இருக்கு, ஒழுங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டேய், உங்களுடைய நாத்தத்தெல்லாம் எடுத்து விட்டா நாரிடுங்க. நேற்றுக்கெல்லாம் கலைஞர் அவர்களை பற்றி பேசும்போது பல விஷயங்களை நான் சொல்லலை, சொன்னால் அது ஒரு இறந்து போயிட்டார். அதுக்கு பேர் அவர் அந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசணும்னு நாங்களாம் மரியாதை கடந்து விட்டுட்டு போறோம்யா. நேற்று பேசும்போது உதயநிதி மேட்டர் எடுத்து தான் பெருசாக பேசணும், கலைஞர் மேட்டர் எடுத்து அப்படியே தொட்டு தொடச்சிட்டு போனேன். உண்மையாக அந்த நடிகை யாருன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன்னு வச்சுக்கலாம். இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ், அவங்க பேரை சொன்னா அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்களாம். ஆனா கலைஞர் அவர்கள் அந்த நடிகையை அவங்க ஏரியாவில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டாந்து வைக்கணும்னு சொன்னது உண்மை. அதற்கு ஒட்டுமொத்த குடும்பம் எதிர்ப்பு தெரிவிச்சது. அந்த நடிகைக்கு உங்களுக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவி நான் தருவேன், அதற்கு பிறகு திமுகவுடைய தலைவர் பதவியும் தருவேன்னு சொல்லியிருந்தார் கலைஞர். அந்த அடிப்படையில் தான் அந்த அம்மா அடுத்த தலைவராக யார் வருவான்னு கேட்டதுக்கு அந்த நடிகை என்ன சொன்னாங்கன்னா, அதை நாங்கள் கூட்டத்தில் பேசி முடிவெடுத்து சொல்லுவோம், ஸ்டாலின்லாம் அவங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு போனது. அதில் கடுப்பாய் தான் யாரு நம்மளுடைய மூக்க அழகிரி இருக்கிறாருல, மூக்க அழகிரிக்கும் அந்த நடிகைக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. ஒட்டுமொத்தமாக அடிச்சு வெட்டினாங்க, அந்த நடிகை வெட்டினாங்க, அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கு பிறகு இவங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை வந்துட்டு, மூக்க அழகிரிக்கும் முக ஸ்டாலினுக்குள்ளேயே சண்டை வந்துட்டு அவ்வளோ ஒரு இஷ்யூலாம் நடந்துட்டுச்சு. இதை விட ஒரு அதிபயங்கரமான விஷயம் சொல்லட்டா, கலைஞர் அவர்கள் 1971-72 முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது பெரிய நடிகையாக ஒரு நடிகை இருந்தார். அவர் நடிகை வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, அப்போ கலைஞர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா போறார். அந்த நடிகையுடைய நிறைய பார்த்துருக்கிறாரு, நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க. அந்த நடிகை கூப்பிட்டது கலைஞர். அந்த அம்மா என்ன சொன்னிச்சுன்னா, வர முடியாது, அவர் முதலமைச்சராக இருந்தா பயா சொட்ட அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லிட்டாங்களேன். எவ்வளோ முயற்சியுமா அவருக்கு பெரிய இன்சல்ட் ஆயிட்டு. அதற்கு பிறகு சினிமா துறையில் அந்த நடிகைக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னு அந்த பெண்ணுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே ஒரு ஆள் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வாய்ப்பு கொடுத்தார். அதனாலதான் ஒரு பெரிய 2 பேருக்குள்ள ஒரு உரசல் ஆரம்பிச்சதே எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அந்த இடத்துல தான். நீ எதுக்கு அந்த நடிகைக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குற? அந்த இடத்துல வேற யாரு கூட நடிக்காது, எம்ஜிஆர் கூட தான் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மாவை அரசியல் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷம் கலைஞரை படாத பாடுபடுத்தி கடைசி வரைக்கும் அந்த சீட்ல உட்கார விடாம ஆக்கினது அந்த நடிகை தான். அது யாரும் உங்களுக்கே தெரியும். அவ்வளவு மோசமான வரலாறு கொண்டவர்கள் தான் இந்த திமுக ஆட்கள். இந்த இவங்களுடைய வரலாறு அப்படி. இவங்க புதுசா கிளம்பி வந்துட்டு இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து அவரோட ஒய்ஃபை வச்சு நீங்க வச்சு ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் அவளை யோக்கியம் இல்லைன்னு சொல்றது. இங்க எவனும் யோக்கியம் இல்லையா? நான் நீ விஜய்க்கு மட்டும் ஒரு மாதிரிலாம் கிடையாது. நீ யோக்கியன்னு இருந்துட்டு அடுத்தவன் சொல்லணும், புரியுதா? பர்சனல் அந்த அட்டாக்னா நாங்கெல்லாம் பயங்கரமான அட்டாக் போடுவோம்யா, வேண்டான்ட்டு போறா அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்களுடைய குடும்பத்தை வச்சு உங்களுக்கு வேற அரசியலே தெரியாதா? நாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோமா? பொலிட்டிக்கலா பேசிட்டு இருக்கும் போது ஏதோ அந்த அம்மா வீடியோ போட்டுட்டு போட்டோ போட்டுட்டா போதும், பேச வேண்டியது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளை தான்ப்பா. கடுப்பா இருக்கு எனக்கு. அந்த பொம்பளை திட்டி என்ன பிரயோஜனம்? இவர் கேட்கும் போது சும்மா அப்பா பார்த்தா நல்லா போயிட்டு இருக்குமியா. உங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, இல்ல இருக்கு, அதான் உண்மை. இப்பயும் பாருங்க, ஒரு 10 பேர் கமெண்ட்ல வந்து அவங்க அபிஷியலா உங்களுக்கு சொன்னாங்களா, ஃப்ரெண்டா கேட்க வெட்டக்கூடாதா, ஃப்ரெண்டுக்கு கேட்க வெட்டக்கூடாது உருட்டிட்டு இருப்பாங்க நம்மளோட. சும்மா உணர்ந்துட்டு வெள்ளாங்கயா. 2 பேரும் இருக்கிறீங்க, ஒரு நட்புல இருக்கிறீங்க, ஒரு காதல் இருக்கிறீங்க. அவரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, அந்த அம்மா அப்ளை பண்ணிட்டு, யாரு சங்கீதாமாவும் அப்ளை பண்ணியாச்சுன்னா 2 பேரும் டிவோர்ஸ்ல இருக்கிறாங்க. இவர் டேட்டிங் பண்ண போறாரு, டேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இதுல தவறு என்ன இருக்கு? தவறு கிடையாது. ஆனா இது பிராக்டிக்கலா நினைச்சு பாருங்களேன். மக்களாகி உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த இடத்துல உங்க உட்கார வச்சது பிறகு இதை மாதிரியான செயலில் நீங்க ஈடுபட வேண்டாம்லாம் சொல்லல. உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடிக்குது, எந்த வயசுலயும் காதல் வரலாம்யா, அதை தனியா வச்சுக்கிட வேண்டியது. அதையே போட்டோ போட்டு தான் காமிக்கணும் நம்ம மக்களுக்கு. இங்க பாருங்க நாங்க ஒன்னா இருக்கிறோன்னு. அதான் ஊர் உலகமே நாரி கிடக்குதா. திரிசா வந்து விஜய் ஒன்னா தான் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, வாழுங்க உங்க நீலாங்கரை வீட்டுல சந்தோஷமா இருக்கு, நானே வாழ்த்துறேன். அதை கொண்டாந்து போட்டோ போட்டு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா கடுப்பா இருக்குமா இல்லையா? முட்டை கொடுக்க சொல்றீங்களா? நானே எவ்வளவு தான் முட்டை கொடுக்குறது? ஒரு திரிஷா மாதிரியான ஒரு ஆள் முதலமைச்சராக வர வேண்டாம் என்பது நான் சொல்ல வச்சுக்கலாம். ஆனா இப்படி வந்தீங்கன்னா கடுப்பாயிடுவாங்களா? பசங்க டென்ஷன் ஆயிட மாட்டாங்களா? எவ்வளோத்தையும் முட்டை கொடுக்கும்போது ஒரு விஷயம் சூப்பரா பிரேக் பண்ணி முன்னேறி போயிட்டு இருக்கும் போதெல்லாம் டக்குன்னு காலை வாரிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சிட்டாங்க. இன்னைக்கு நேரம் என்ன வீடியோ நாங்க போட்டிருப்போம்னா, இந்த நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நேற்று பேசின விஷயங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் திமுக பண்ணிருக்காங்கன்னு எடுத்து பேச வேண்டிய விஷயம். இன்னைக்கு கண்டென்ட் என்ன? திரிசா மேட்டரை வச்சு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஒன்றா விட்டுதாரு. திரிசாலாம் கிடையாது, அவர் பண்ண கூத்துனாலும் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் விஜய்க்குமே இது தெரியாதா? ஏமா நீ போட்டோ வர்ற? எதுக்கு கேட்க வெட்டினா நைட்டு 2 மணிக்கு கேட்க வெட்டினா? ஆமா என்ன பண்ண வர, போட்டோலாம் போடாத, யாரும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு நான் உட்காந்து முதல் நாள் முட்டு கொடுத்து உட்காந்துக்கிறேன். திருவள்ளூர் உள்ள அந்த ஊர்ல வந்து இந்த அமோனியா பாதிப்புனால இறந்து போயிட்டாங்க, அதனால தலைவர் விஜய் அவர்கள் கேட்க வெட்டலைங்க. அப்போ அந்த முட்டை கொடுத்துருக்க நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டுக்கிறீங்க. 5 கேக்கு கேட்குது. ஒரு கேக்கு பார்த்தாக்கா ஏன்னா மாம்பழ கேக் வெட்டிருக்காங்கப்பா. இவன் ஏதோ பிளாக் ஃபாரஸ்டா உரிய ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு, திருண்டு கேக் வாங்கியிருக்காங்க.
அம்மா மறைக்க வெட்டிக்கிட்டு இருக்குது தெரிசா. அதுக்கு இருக்கிற அன்பு உங்களுக்கு இருக்காடா முட்டா போயில. நல்லா சந்தோஷமா இருந்துச்சுமாமா. எங்க நிம்மதியை கெடுக்கணும் உனக்கு அவ்வளோதானே. நல்லா இருக்கும். யார் வேணாங்கிறா பாவம். நேற்று பயிரோட என்ன பாடு விட்டு விட்டாங்க தெரியுமா? ஐயோ ஒப்பாரி வச்சு ஆரம்பிச்சாங்க பாவம். அவன் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கு எடுத்து விட்டு தலைவாணி இப்படி பண்ணியிருக்க கூடாது, தலைவாணி இப்படி பண்ணியிருக்க கூடாது. பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய அன்பு நாங்கள் அதெல்லாம் தவறு சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு அன்பு இருக்கக்கூடாதா? ஒரு மனுஷன் தனியாவே இருக்கணுமா? அம்மா அப்பா தனியா இருக்கிறாங்க, அவங்க மனைவி இல்லை, குழந்தைங்க 2 பேரும் இல்லை, ஒரு மனுஷன் தனியாவே இருக்கிறாரு, தனிஷா இருந்து மக்களுக்காக உழைச்சி போகணுமா? அப்படிலாம் கிடையாது. அந்த மனிதனுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும். வெறும் இந்த மூஞ்சோல சட்டமன்றத்தில் இந்த மூஞ்செல்லாம் பார்த்துட்டு இந்த உதயநிதி இந்த நீங்க மூஞ்செல்லாம் பார்த்தோன்னா கடுப்பா இருக்குங்கயா. நமக்கு ஒரு மணி நேரம் லைவ் பார்த்துட்டு சே மூஞ்சாது அப்படின்ட்டு வெளில போய் உட்காந்து 1/2 மணி நேரம் அப்படியே தலைச்சிக்கிட்டு இந்த காத்துல இருக்கவங்களா அப்படி இருக்க முடியாது. அப்ப அந்த மனுஷனுக்கு இருக்காதா? வீட்டுக்கு போனது பிறகு ஒரு அன்பாக ஒரு புது மனைவி கிடைச்சா இருக்கட்டும், எதிர்த்து போட்டு சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அதை கொண்டாந்து போட்டோ போட்டு வீடியோ போட்டு அது என்னதுக்கு காரணம்? அது எதற்காக? அரசியலுக்கு கொண்டு வர எதுவும் பிளான் இருக்கா? இருக்கலாம். நமக்கு ஒரு ஜெயலலிதா கிடைத்தாலும் கிடைக்கலாம். என்ன தவறிட்டு இருக்கு நினைக்கிறீர்கள்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க திரிஷா ஒரு பெரிய ஆளுமை தான், இப்பாலே முட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாத எங்க தாத்தா கொஞ்சம் நாள் ஆகட்டும் நீ சொல்றீங்க, எனக்கு புரியுதுங்களே. இருந்தாலும் அது எப்படியா இருந்துட்டு போகட்டும். இதுக்கு பிறகு இது மாதிரி எல்லாம் கொண்டாந்து எங்களை டென்ஷன் ஆக்காதீங்க. வரட்டு தவளை மாதிரி கத்திக்கிட்டு தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. சரி, நடந்தது போகட்டும். இதற்கு மேலே அரசியல் நல்ல அரசியல் முன்னெடுங்க. என்னைக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வரும்போது இது மாதிரி தேவையில்லாது வேண்டாம். உங்களுடைய அன்புகளை தனியாக நீங்க பரிமாறிக்கொள்ளுங்கள், பொதுவெளிக்கு கொண்டு வர வேண்டாம். ஏன்டா இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களுக்காக, இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு தலைவர் விஜய் அவர்கள். அதற்கு பிறகு அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. பரப்பும் அவதூறுகளை உடைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் இதை மாதிரியெல்லாம் உட்காந்து எங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் எங்களுக்கு கடுப்பாகாதா? அந்த கேள்விகள் கேட்டுதான் ஆகணும். இது சரி கிடையாது. 100% யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்று நடந்த விஷயத்தையோ திரிஷாவின் விஜயின் அன்பு காதல் என்ன கருமமா இருந்து போட்டுமே அதை பொதுவெளியில் கொண்டு வருவதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்க தனியா வச்சுக்கிட்டா அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். பொதுவெளியில் கொண்டாந்து அது பேசு பொருளாக்கி அதை ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நீங்க கண்டென்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்ளல. எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்தேன் திரிஷா மட்டும் கூட்டிட்டு வந்தா கடுப்பா இருக்குமா இல்லையா? அதான் கோவம். சரி, இருந்துட்டு போகப்பட்டும். ஏன்னா இதுல என்ன விஷயம் வருதுன்னா, இப்போதும் சங்கீதா அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் கொண்டாந்து இருக்கிறாங்க. எனக்கு அதான் பிரச்சனை. திரிஷாவை தூக்கி போட்டு அடி, இல்லை விஜய் தூக்கி போட்டு அடி, அதுக்கெல்லாம் நோ, ஐ டோன்ட் கேர். அவ்வளோதான். எவ்வளோ போட்டு அடிக்கிற அடிச்சுட்டு போ அப்படின்னு போயிடுவேன். இந்த நேரத்தில் சங்கீதா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கூட அவங்க கொண்டாந்து வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதா அவர்கள் பக்கம் 100% அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. அந்த குழந்தைகள் பக்கம் ஒரு கோபம் இருக்கிறது, கடுமையான கோபம் இருக்கிறது. அது 100% சரியான கோபம். ஏன் உங்க வீட்டில் உங்க புருஷன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நம்ம புருஷன் தானே அப்படி போயிடுவீங்களா? இன்னைக்கு நம்ம அண்ணன் தானே இருந்துட்டு போகணும் உங்களால் உங்க மனசு வருது இல்லை? உங்க கணவர் அந்த மாதிரியான ஒரு செயல் செய்தால் உங்களால் விட்டுட்டு போக முடியாது. எந்த பெண்களுக்கும் சரி அப்படி விட்டு போக முடியாது. தான் புருஷனை பகிர்ந்து கொள்வது எந்த பெண்களும் விரும்புவதில்லை. இல்லைங்க அப்படிப்பட்ட உறவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி போட்டோ வருது. இப்போ கமெண்ட் ஒரு 10 பேர் உருட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு கமெண்ட் போயிட்டு வருங்க, எங்க அண்ணன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுங்க அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. பேசப்பட்டு பொருள் எனக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு ஊர்வலகமே பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஆனா ஊர்வலகம் பேசுனாங்களே, ஒண்ணுமே பண்ணல, நம்மள ஊர்வலம் அப்படி பேசுனா அந்த பொண்ணு பக்கம் நம்ம போவானா? அது போட்டோ போட்டுருக்கோம் படம். அது மாதிரி கதையா இருக்கு. அதனால இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். எங்களை அரசியல் செய்ய விடுங்கள். தலைவர் விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை அரசியல் பேச விடுங்க, அரசியல் செய்ய விடுங்க. எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அதனால இது மாதிரி விட்டுட்டு அப்படியே போங்க.